அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத். இஸ்லாத்துடைய இரண்டாவது தூண் தொழுகை, 5 வேளை தொழுகை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மன் ஹாஃபத அலைஹா கானத் லஹு நூரன் வ புர்ஹானன் வ நஜாத்தன் யௌமல் கியாமah வ மன் லம் யுஹாஃபிஸ் அலைஹா லம் யகுன் லஹு நூருன் வலா புர்ஹானுன் வலா நஜாத்துன் வ கான யௌமல் கியாமah மஅ காரூன வ ஃபிர்அவுன வ ஹாமான உபை இப்னு ஹலஃப். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எவர் தொழுகையை நிலைநாட்டுகிறாரோ அது அவருக்கு வெளிச்சமாக வரும், அத்தாட்சியாக வரும், வெற்றியாக வரும் கியாமத்துடைய நாளில். எவர் தொழவில்லையோ அவருக்கு இந்த விஷயங்கள் எதுவுமே இருக்காது. கியாமத்துடைய நாளில் அவர் காரூன், ஃபிர்அவுன், ஹாமான், உபை பின் ஹலஃப், இந்த இஸ்லாத்துடைய விரோதிகளோடு அவர் வசிப்பார் நரகத்திலே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹதீஸ் அஹ்மதிலே வருகிறது. மற்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், இன்னமா யஅமுரு மஸாஜிதல்லாஹி மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி வ அகாம ஸலாஹ். பள்ளியை கவனித்துக் கொள்வது, பாதுகாத்துக் கொள்பவர்கள் யார்? பாதுகாப்பதற்கு தகுதியானவர்கள் யார் என்றால் அல்லாஹ்வை ஈமான் கொள்பவர்கள் மற்றும் கியாமத்துடைய நாளை ஈமான் கொள்பவர்கள் மற்றும் தொழுகையை நிலைநாட்டுபவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா தௌபாவிலே கூறுகிறார். மற்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், இந்த ஹதீஸ் அஹ்மதிலே வருகிறது, அல் அஹ்து அல்லதி பைனனா வ பைனஹுமுஸ் ஸலாஹ் ஃபமன் தரகஹா ஃபகத் கஃபர். எங்களுக்கும் அவர்களுக்கும், இறை நிராகரிப்பாளர்களுக்கும் உள்ள ஒப்பந்தம் இதுதான், என்னவென்றால் தொழுகை. ஃபமன் தரகஹா ஃபகத் கஃபர். எவர் 5 வேளை தொழுகையை விட்டுவிட்டாரோ அவர் அல்லாஹ்வை நிராகரித்து விட்டார், குஃப்ரை ஏற்றுக்கொண்டு விட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். மற்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா பக்ராவிலே 110வது வசனம் கூறுகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வ அகீமுஸ் ஸலாத வ ஆத்துஸ் ஸகாத். தொழுகையை நிலைநாட்டுங்கள் மற்றும் ஜகாத்தை கொடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகிறான். மற்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா நிசாவிலே கூறுகிறான் 103வது வசனத்தில், இன்னஸ் ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபன் மவ்கூதா. தொழுகையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடமையாக்கி உள்ளான் முஃமினீன்கள் மீது அதன் நேரங்களில். சுப்ஹானல்லாஹ். மற்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா முதஸ்ஸிரில் கூறுகிறான், மா ஸலககும் ஃபீ ஸகர் காலூ லம் நகு மினல் முஸல்லீன். உங்களை நீங்கள் ஏன் நரகத்தை அடைந்து விட்டீர்கள்? அதுக்கு அவர்கள் கூறினார்கள், லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுகையை நிராகரித்து விட்டோம், விட்டுவிட்டோம். மற்றும் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் வருகிறது, அவர்கள் கூறுகிறார்கள், மா மின் இம்ரஇன் முஸ்லிமின் தஹ்துரு ஸலாத் மக்தூபா ஃபயுஹ்சினு வுதுஅஹா வ குஷூஅஹா வ ருகூஅஹா இல்லா கானத் கஃபாரத்தன் லிமா கப்லஹா மின ذுனூப் மா லம் யுதி கபீரஹ் வ ذلك الدهر குல்லஹ். ஒரு அடியான் அவர் தொழுகைக்கு தயார் செய்து கொண்டிருக்கிறார், அவரை கடமையான தொழுகைக்கு. ஃபயுஹ்சினு வுதுஅஹா, அவர் வுதுவை சரி செய்து கொள்கிறார். வ குஷூஅஹா வ ருகூஅஹா, மற்றும் தொழுகையை பயபக்தியுடன் தொழுகிறார், அதன் தூண்களை சரியாக நிலைநாட்டுகிறார், சுஜூதையும் ருக்குவையும். இல்லா கானத் கஃபாரத்தன் லிமா கப்லஹா மின ذுனூப். அவரது சிறிய பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து விடுகிறார், பெரிய பாவங்கள் செய்யாத வரைக்கும். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் வருகிறது. சுப்ஹானல்லாஹ். தொழுகை உடைய கடமையை பற்றி நான் கூற தேவையில்லை, ஒவ்வொரு முஸ்லிம் மீதும் கடமையாக இருக்கிறது. தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாக்கியத்தை நம்மளுக்கு எல்லோருக்கும் தர வேண்டும். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில் கரீம். ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.